கோவையில் வேளாண் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் விவசாயத்தில் அதிக மகசூல் ஈட்டக்கூடிய புதிய பயிர் ரகங்கள் மற்றும் புதிய கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றன. இதில் விவசாயத்தில் அதிக மகசூல் ஈட்டக்கூடிய புதிய பயிர் ரகங்கள் இடம்பெற்று விவசாயிகளை கவர்ந்தன. குறிப்பாக நெல் TKM 30, MTU 6, சோளம் K12, கோதுமை KW 3 உள்ளிட்ட புதிய பயிர் ரகங்கள் இடம்பெற்றன. சமீப காலத்தில் என்னென்ன டெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக இப்போ மழை இல்லாததுனால நமக்கு தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பம்பிங் பண்ணுறதுக்கு இறக்கிறதுக்கு. இப்போ அது துல்லிய பண்ணை திட்டம்னு சொல்லி ஒரு இது அறிமுகப்படுத்தி இருக்குது. இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணலாம், கம்மியான தண்ணியில் எவ்வளோ பரப்பளவு அதிகமாக சாகுபடி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை வேளாண் துறையிலும் பயன்படுத்தும் விதமாக புதிய பண்ணை கருவிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் டிராக்டரால் இயங்கும் மஞ்சள் கரணை விதைக்கும் கருவி மற்றும் டிராக்டரால் இழுக்கப்படும் இருசக்கர பெட்டிக்கு திரவ ஆற்றலால் இயங்கும் புதிய பண்ணை தடுப்பு கருவி இடம்பெற்றன. இதன் மூலம் விவசாயத்தில் வேலை ஆட்கள் பற்றாக்குறையை ஈடுகட்ட உதவும் என்கின்றனர் விவசாயிகள். விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய புது கண்டுபிடிப்புகள், புதிய உத்திகளை எப்படி பயன்படுத்துறது, லேட்டஸ்ட்டு இந்த லேபர் டெபிசிட்னால மெஷினரி மூலிமா அந்த விவசாயத்தை எப்படி சாகுபடி பண்ணுறது, அதை எப்படி லாபம் இதெல்லாம் மாற்றணுங்கிறத பற்றிலாம் முழுமையான விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்காங்க. மேலும் மின்சாரத்தை சேமிக்கும் விதமாக மின் வசதி இல்லாத குளிர்சாதன பெட்டி, சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட்டுகளும் இடம்பெற்றன. கண்காட்சியில் விவசாயிகள் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு விவசாயம் குறித்த சந்தேகங்களை கேட்டறிந்தனர். விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் விவசாயத்தில் அதிக மகசூல் ஈட்டுவதற்காகவும் இந்த கண்காட்சியில் புதிய ரக பயிர்களும் மற்றும் பண்ணை கருவிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.